மோனிகா பாட்டை கேட்டு வழக்கமாக வந்து இந்த படம் ஹிட் அடிச்ச உடனே சன் பிக்சர்ஸில் கலாநிதி மாறன் எல்லாருக்கும் ஒரு கார் சாவி கொடுப்பாரு இல்லைங்களா? அதில் வந்து இந்த வாட்டி ரஜினிக்கு, அனிருத்துக்கு, லோகேஷ்க்கு இருக்குது. அப்படியே சேர்ந்து பூஜாவுக்கும் ஒரு கார் சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன இருக்குது வந்து இவ்வளோ பெரிய படத்தை பண்ணியாச்சு, இந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, இதை கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே கூலி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். அதை தாண்டி ஆகஸ்ட் 14 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்த்து கொண்டாடுறது. அதை மீறி இப்போ வர அப்டேட் இந்த இன்னொரு ஒரு மாத காலத்தில் எந்த மாதிரியான அப்டேட் விடணும் அப்படின்றது சன் பிக்சர் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அதை தான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எந்திரன் படம் எடுத்துட்டு ஒரே ஒரு ஷாட் தான் மே அப்படின்னு ஒரு ரஜினி வந்து அதை திரும்ப திரும்ப போட்டு அந்த படத்தை பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. வந்து வெறும் அது மட்டும்தான், அந்த ஆடு கத்துற மாதிரியான ஒரே ஒரு ஷாட் தான். எந்த இது திறந்தாலும் ஒரு நாடகம் முடிஞ்சாதான் வரும், ஒரு பாட்டு முடிஞ்சாதான் வரும், அதே மாதிரி வரும். அதை ப்ரொமோஷனில் கலக்கிடுவாங்க. அப்டேட்டில் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் முதல் வாரம் இருக்க போகுது. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல். அதோடு சேர்ந்து ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா இந்த திரைக்கு வந்து 50வது ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டாட போகிறாங்க அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக கூலி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை.